ஹலோ ஃபேம், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 20 தான் பார்க்க போகிறோம். எலிஃபண்ட் சீரீஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பென்சிலை ட்ரா பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கோனில் வந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? பிகாஸ் இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பாக்ஸ்லாம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த பாக்ஸோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து நான் 1.5 வந்து கொடுத்துருக்கேன். லென்த் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் உள்ளே வந்து குட்டி எலிஃபண்ட் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாக்ஸ் போட்ட அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி பெரிய கர்வ் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அதுதான் நம்மளோட எலிஃபண்ட்டோட குட்டி எலிஃபண்ட்டோட பாடி, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து தந்தம் போடுறேன். தந்தத்துக்கு வந்து நான் ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொடுத்து 2 வாட்டி நான் வளைச்சி போட்டிருக்கேன். அது ஏன் அப்படின்னா உள்ளே வந்து 2 கால் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இது பென்சிலில் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோனில் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கர்வ் போட்டுக்கிறோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா கர்வுக்கு கீழே வந்து நம்ம தந்தம் போட்டுக்கிறோம். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கால் தான் வரைய போகிறோம், சரிங்களா? ஸோ காலுக்கு வந்து நம்ம 2 பா ஷேப் மாதிரி போடுறோம், ஓகேங்களா? இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த எலிஃபண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் இன்னும் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 30 கிளாஸஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்கமிங் வர கிளாஸ் எல்லா கிளாஸுமே ஃப்ரீயாக கிளாஸஸாக இருக்க போகுது. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பர்சனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? பாக்ஸ்குள்ளே போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த எலிஃபண்ட்டே நம்ம கை ஃபுல்லாக போட முடியாது. அப்புறம் அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு இல்லாமல் போயிடும் மற்ற டிசைன்ஸ்க்கெலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து குட்டியாக தான் போடணும். ஐஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஒரு கர்வ் மாதிரி போட்டு உள்ள டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மெகந்தியில் நம்மளால் இவ்வளோ தான் போட முடியும். இதுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் ரொம்ப மெர்ச் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன பவுடர் நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸாலஜி கிளாஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ப்ரொஃபஷ்னல் மெகந்தி ஆர்டிஸ்ட் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நோட்டெல்லாம் ஃபஸ்ட்டு கேரி பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ணிக்கிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபிகர்லலாம் வந்து ரொம்ப நம்ம ஒரு கிளைண்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க ஃபிகர்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு மிக்ஸாலஜியாக கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். பிகாஸ் நம்ம கோன் வந்து எந்த டைப்பில் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம டிசைன்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும், ஓகேங்களா? இது சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சீரீஸ் 2ன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ட்ரா பண்ண எலமெண்ட் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணுறேன். 1 2 3 போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக, ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு கர்வ் போட்டு காதுக்கு வந்து நான் 2 போட்டிருக்கேன், பாடி ஷேப்புக்கு 3 கொடுத்துருக்கேன், தந்தத்துக்கு 4 கொடுத்துருக்கேன், 2 காலுக்கு ஃபஸ்ட்டு கால் வந்து நான் 5 கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோ ஸ்லோ பண்ணி பாருங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு தனியாக ட்ரா பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு குட்டி ஸ்பேஸோ இல்லை பெரிய ஸ்பேஸோ இருக்குது, இல்லை அதில் வந்து எனக்கு எலிஃபண்ட் வேணும் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு எலிஃபண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா ஒரு குட்டியாக பாக்ஸில் எலிஃபண்ட். அந்த எலிஃபண்ட் வந்து நான் எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனில் 2 பக்கமாக போட்டு ஒரு அம்பர்லா எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், ஓகேங்களா? அப்கமிங் கிளாஸஸில் ஸ்டார்ட் அப் டிசைனும் எப்படி மேக் பண்ணுற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் 2 சைடுமே எலிஃபண்ட் போட்டிருக்கேன், குட்டி குட்டி எலிஃபண்ட் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதை நான் எப்படி போட்டிருக்கேன்றது ஃபஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கோனில் ட்ரா பண்ணுங்கள். இந்த கோன் தான் கிடையாது, நம்ம ஒரு கோன் எடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மார்க்கிங்க்கு ஒரு டிசைனுக்கு எப்படி மார்க் பண்ணால் அது டிசைன் பர்ஃபெக்டாக வரும்ன்றது ஒரு ஐடியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்க? இதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸஸ்லுமே மார்க்கிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களால அந்த டிசைனை வந்து ரொம்ப நீட்டாக கொண்டு போக முடியும். ஸோ ஆல்ரெடி நெகட்டிவ் ஃபீலிங்கில் பார்த்த மாதிரி தான் ஒரு டிசைன் போட்டோம் அப்படின்னா அதை டார்க் பண்ணணும், ஓகேங்களா? அது எப்படி டார்க் பண்ணால் நம்ம போட்ட டிசைனை ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எம்டி ஸ்பேஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அம்பர்லாக்கு வந்து இதுதான் டிசைன் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு டிசைன் கூட போட்டுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன்.
இது வந்து சின்ன எலிஃபேண்ட்டுக்கு தான் நடுவில் வந்து அம்பர்லா போடுவாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 2 எலிஃபேண்ட்டும் வந்து தும்பிக்கை தூக்கிட்டு இருக்க மாதிரியும் போட்டு நடுவில் அம்பர்லா ட்ரா பண்ணலாம். நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். எலிஃபேண்ட் வந்து உட்காந்துருக்க மாதிரி, அப்புறம் தும்பிக்கை தூக்கிட்டு இருக்க மாதிரி, மாலை எடுத்துகிட்டு வர மாதிரி, ஸோ நிறைய தீம் இருக்குது எலிஃபேண்ட்லேயே. ஓகேங்களா? சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. நம்ம மாஸ்டர் கிளாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரைட் அண்ட் குரோம்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் பல்லக்கில், அதெல்லாம் கூட எலிஃபேண்ட் மேலே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய எலிஃபேண்ட் எப்படி ட்ரா பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கோனில் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். அந்த கர்வ் வந்து எலிஃபேண்ட்டோட தலை. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இயர் தான் போட்டிருக்கேன், காது போட்டிருக்கேன். காது வந்து இதுதான் போடணும் அப்படின்னு கிடையாது. நான் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 கர்வ் வரா மாதிரியே இருக்கும். தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ஸ்பைரல் வரா மாதிரியும் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். இப்படி போட்டால் இன்னும் வந்து எலிஃபெண்ட் அழகாக இருக்கும், இதெல்லாம் மெத்தட் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேர்ட் பார்ட் பார்த்தோம் அப்படின்னா பாடி தான். ஸோ எலிஃபெண்ட் வந்து பாடி எப்படி போகணும் அப்படின்னா இயர்ஸில் வந்து பாதி 3/4 இல்லை 3/2ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் போடணும். அப்போ தான் எலிஃபெண்ட் வந்து அந்த அந்த இமேஜோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தலை தனியாகவும் பாடி தனியாகவும் அப்படி இருக்கக்கூடாது. தும்பிக்கை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நான் கீழே டைரக்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலிஃபெண்ட் வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் தும்பிக்கை, அப்புறம் மாலை போடுற மாதிரி அதெல்லாம் கூட இருக்கும். ஓகேங்களா? ஃபிஃப்த்து பார்த்தோம் அப்படின்னா தந்தம் தான். ஃபஸ்ட்டு வாய் போட்டுட்டு அப்புறம் நம்ம தந்தம் போடலாம். தந்தம்னா அது கொம்பு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரியல் எலிஃபெண்ட்டை வந்து இமேஜின் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெஹந்தியில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்ள சால்வை பார்த்தோம் அப்படின்னா கோவில் யானைக்கெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, அது இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து பா ஷேப்லேயும் போடலாம், அப்புறம் இந்த டைமண்ட் ஷேப் இந்த மாதிரியும் போடலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து நம்ம கொடுக்குற டெக்கரேஷன் தான். ஸோ ஜிமிக்கி மாடல்லாம் காதில் தொங்குற மாதிரி அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். கால் பார்த்தோம் அப்படின்னா நான் 3 தடவை வந்து கர்வ் மாதிரி கொடுத்துருக்கேன். அது வந்து நெயில். ஓகேங்களா? ஸோ வால் கூட எப்படி போடணுன்றதுல நான் அதில் பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் நான் மெஹந்தியில் போடும்போது இந்த மெஹந்தியில் இவ்வளோ தான் போட முடியும். நம்ம வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எலிஃபெண்ட்க்கு ஐஸ் எப்படி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. சின்ன எலிஃபெண்ட் அப்படின்னா ஒரு டாட் வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு கர்வ் மாதிரி போட்டு உள்ளே ஒரு டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போடுறோம், மேலே அம்பர்லாலாம் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஐஸ் நான் தேர்ட் ஐ கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா டவுட் கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? இல்லை எனக்கு எலிஃபெண்ட்டே நான் இன்னும் நல்லா டீப்பாக கற்றுக்கணும், உட்காண்டிருக்க மாதிரி இந்த மாலை போடுற மாதிரிலாம் எனக்கு இந்த கோன்லேயே கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 1 கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.